உலகத்தில் எல்லோரும் அறிவாளிகளாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அறிவினுடைய மகத்துவத்தை யாருக்கும் சொல்லி காட்ட வேண்டியதில்லை. அல்லாஹு தாலா குர்ஆன் ஷரீஃபிலே கூட குர்ஆன் இறக்கப்பட்டது யாருக்காக, எதற்காக என்று சொல்லும் பொழுது நமக்கெல்லாம் மிக தெரிந்த சூரை யாசீனில் அல்லாஹ் சொல்வான், லியுந்திர மன்கான ஹையன், லியுந்திர மன்கான ஹையன். அந்த ஹையன் என்ற வார்த்தைக்கு ஆக்கிரன் என்று சொல்வார்கள். யார் புத்திசாலிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக, அவர்களுக்கு உணர்த்துவதற்குத்தான் குர்ஆன் இறக்கப்பட்டது என்று கூட அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அறிவு என்பது மகத்துவமானது. வெறும் தகவல்களை சேகரித்து வைப்பதல்ல அறிவு. ஒரு மனிதன் பெற்ற அறிவினால் உயர்ந்த பண்பாட்டையும் நல்ல செயல்களையும் உயர்ந்த குணங்களையும் பெற்று திகழ்வதுதான் உண்மையான அறிவு என்பதில் சந்தேகமே இல்லை. இஸ்லாம் அறிவிற்கு மிகப்பெரிய ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார். மனிதர்களுக்கு மத்தியிலே அவருடைய பொருளாதாரத்தால், மொழியால், நிறத்தால், நாட்டால், இனத்தால் எந்த வித்தியாசமும் கிடையாது. எல்லோரும் சமத்துவம் தான். ஆனால் அறிவை பொறுத்து வித்தியாசம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். குல் ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். கற்றவர்களும் மற்றவர்களும் சமமான அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான். அதனால் அறிவு என்பது மகத்துவமானது. ஒவ்வொரு நாளும் அறிவை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ரப்பி ஸித்னி இல்மா, ரப்பி ஸித்னி இல்மா என்று அல்லாஹ்விடத்திலே சிறந்த அறிவு ஞானத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நமக்கு குர்ஆன் அல்லாஹ்வுடைய ரசூலின் வழியாக உத்தரவை சொல்கிறார். அறிவு என்பது சில பெரிய காரியம் உன்னதமானது என்பதை அறிந்திருக்கிறோம். அது பொருளாதாரமும் உன்னதமானது தான். பொருளாதாரமும் உலகத்தில் நிறைய வேலைகளை செய்யுது. அறிவு என்பது மிகப்பெரிய ஆற்றலை தருகிறது. ஆனால் அதற்கு அலிநாயத்திரத்தை ஒரு தடவை கேட்டாங்க, பொருளாதாரம் சிறந்ததா அறிவு சிறந்ததான்னு கேட்டாங்க. பொருளாதாரம் அது உண்டாக்கக்கூடிய விளைவுகளும் மகத்துவமானதாக இருக்கிறது. அறிவு உண்டாக்கக்கூடிய விளைவுகளும் மகத்தானதாக இருக்கிறது. அறிவு சிறந்ததா பொருளாதாரம் சிறந்ததான்னு கேட்கும் பொழுது அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஒரே கேள்விக்கு 10 பதில் சொன்னாங்க. ஒரு கேள்விக்கு அறிவுதான் பெரும்பான்மையை வைத்து, சில நேரங்களில் சில வித்தியாசப்படவும் செய்யலாம். பெரும்பான்மையை பொறுத்தவரையிலே இந்த 10 காரணங்களால் அறிவுதான் சிறந்தது என்று சய்யிதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவின் சிகரம் நமக்கு சொல்லி காண்பித்தார். அறிவு என்பது நபிமார்களின் சொத்து. ஆனால் பொருளாதாரம் என்பது பெரும்பாலும் ஃபிர்அவுன்களுடைய சொத்தாக இருக்கிறது. ஃபிர்அவுன்களுடைய அப்படிப்பட்ட வம்பர்களுடைய சொத்தாக இருக்கிறது, வாரிசாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி செல்வத்தை நீங்கள் தான் பாதுகாக்க வேண்டும், அறிவு உங்களை பாதுகாக்குன்னு சொன்னாங்க. செல்வத்தை நீங்கள் தான் பாதுகாக்கணும், ஆனால் அறிவு என்பது உங்களை பாதுகாக்கும். அது மாதிரி செல்வந்தர்களுக்கு விரோதிகள் ஜாஸ்தி, விரோதிகள் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. அவன் மீது உள்ள பொறாமையினால விரோதிகள் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் அறிவாளிகளுக்கு நண்பர்கள் அதிகமாக இருப்பார். அது மாதிரி 4வதாக சொன்னாங்க, செல்வம் என்பது அது செலவழிக்க ஒல் மாலு யன்குஸு பின் நஃபகா, செலவழிப்பதால் குறையும் செல்வம். ஆனால் கல்வி என்பது கொடுக்க கொடுக்க கூடும், அது அதிகரித்து கொண்டே இருக்கும் என்று சொன்னாங்க. அது மாதிரி ஒரு செல்வம் இருக்கிறதே பெரும்பாலும் செல்வத்திலே கஞ்சத்தனத்தை உண்டாக்கும். செல்வம் இருக்கிறவன் பெரும்பாலும் கஞ்சத்தனமாக இருப்பார். அறிவு என்பது தாராளத்தன்மையை ஏற்படுத்தும். இன்னும் அறிவின் சிகரம் அலிநாயகம் சொல்கிறார்கள், செல்வத்தை திருடலாம், செல்வத்தை ஒரு மனிதன் திருடலாம், அறிவு திருட முடியாது. அறிவு போய் ஒரு இடத்துல இருந்து ஒரு மனிதனுடைய அறிவிலிருந்து அறிவை திருடுவது என்பது சாத்தியமல்ல. அது மாதிரி செல்வம் என்பது எவ்வளவுதான் இருந்தாலும் ஒரு எல்கைக்குட்பட்டது. அறிவுக்கு எல்கையே கிடையாது, அது விசாலமானது, கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும், முடிவு என்பதே இல்லை. எவ்வளவு கற்றாலும் அது எல்கை இல்லாத விசாலமான விரிந்த ஒரு நிலை என்று சொல்வார். அது மாதிரி செல்வம் என்பது கால ஓட்டத்தால் அழியும். ஒரு காலம் வருது திடீர்னு ஏழையாயிரும், ஒரு காலம் வருது திடீர்னு செல்வந்தன் ஆகலாம் என்றெல்லாம் கால ஓட்டத்தால் அழியக்கூடியது செல்வம். ஆனால் கல்வி என்பது கால ஓட்டத்தினால் அது அழியக்கூடியது அல்ல என்று சொல்வார். அது மாதிரி செல்வம் என்பது உள்ளத்தில் இருளை உண்டாக்கலாம். செல்வம் அதிகரிக்க அதிகரிக்க உள்ளத்தில் அவனுக்கு இருள் ஏற்படலாம். ஆனால் கல்வி என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் நூறாணியத்தை உண்டாக்கும்னு சொன்னாங்க. அது மாதிரி செல்வம் என்பது ஒரு மனிதனுக்கு ஆணவத்தை தரலாம், அறிவு என்பது பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் பணிவையும் தரும் என்று அடுத்த அலிநாயகம் அவர்கள் கல்வியினுடைய மாண்பை சொல்லும் பொழுது உலகத்தில் வலிமையான செல்வத்திற்கும் அதற்கும் ஒப்பிட்டு ஒரு 10 வித்தியாசத்தை சொல்வார்.